அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 9/7/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று வளர்பிறை சதுர்த்தி விரத நாள், அங்காரக சதுர்த்தி என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற இந்த அற்புதமான சுக்லபட்ச வளர்பிறை சதுர்த்தி நன்னாளிலே விநாயகப் பெருமானுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். காரியங்களிலே முயற்சிகளிலே தடைகள் விலகி வெற்றிகள் கிடைக்கட்டும். இன்று மாணிக்க வாசகர் குரு பூஜை நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆணை முகத்தான் விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 25ஆம் நாள். இன்று காலை 6:59 வரை திருதியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று காலை 9:09 வரை ஆயிலை நட்சத்திரம், அதன் பின்னர் மக நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 9:09 வரை பூராட நட்சத்திரம், அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். தாய்வழி உறவுகளுடன் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் குறையும். பரம்பரை சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாள். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு மந்த நிலைமை மாறும். சிலருக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் நல்ல லாபங்களை பெறுவீர்கள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 9. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருட்களை மறதியால் வைத்துவிட்டு தேடி அலைவீர்கள். சில பேருக்கு வீண் அலைச்சல்கள் இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கு அற்புதமான நாள். வீட்டிலே திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதற்கு நல்ல சகுனங்கள் தெரிகின்ற நாள். கடன் பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி நல்ல செய்திகள் வந்து சேரும். கல்வி கடனுக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. MBA போன்ற மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 4. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே, ஆனந்தமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு திரும்புவோருக்கும் நன்மைகளை தருகின்ற நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கவனச்சிதறல்கள் கூடாது. கலைஞர்கள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், நீதிபதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள், புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேருகின்ற நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும்.
பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கடகராசி அன்பர்களே, நட்புகளால் நன்மைகள் நடக்கும் நாள். உங்களுக்கு இருக்கின்ற சில பிரச்சனைகளை நண்பர்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவார்கள். சொந்த பந்தங்கள் மூலமாக இருந்த சில தொல்லைகள் குறையும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று மாணவர்கள், குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 7. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு வக்ர சனியால் சில விஷயங்களிலே இழுபறி ஏற்பட்டு காரியங்கள் நடக்கும். ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. பெரியவர்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருங்கள். மருத்துவர்களாக இருப்பவர்கள், மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில தடைகள், தாமதங்கள் வந்து நீங்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 9. கன்னிராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். புதன் சுக்கிர நினைவால் நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாம் சிலருக்கு நிறைவேறும். பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே நம்பிக்கையான சில விஷயங்கள் நடக்கும். அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு, IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. பயணங்களால் நன்மைகள் உண்டு. வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாள். சொந்தமாக தொழில் தொடங்கணும், பிஸ்னஸ் செய்யணுங்கிற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, அலைச்சல்கள் நிறைந்த நாள். குரு பகவானால் தேவையில்லாத அலைச்சல்கள் எல்லாம் வரும். சில விரயங்களும் வந்து செல்லும். ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சகோதரிகளால் சில மருத்துவ செலவுகள் வந்து சேரும். பிள்ளைகளின் படிப்பு, கல்வி செலவுக்காக சில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் லாபங்கள் உண்டு. உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். சொந்த ஊரிலே ஒரு இடம் வாங்க வேண்டும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சிலருக்கு வாகன யோகமும் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 8. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, கேது பகவானால் வியாபாரிகளுக்கு திடீர் யோகங்கள் சிலருக்கு வந்து போகும். லாபம் அதிகரிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தீர்வு கிடைக்கும். விவசாயம் சார்ந்து தொழில் செய்பவர்கள், விவசாயிகளுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு.
வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள், புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு பிடித்தமான சில பொருளை வாங்கி கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். காதலர்களுக்கிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுப்பெடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, விரயங்கள் கூடும் நாள். ராகு பகவானால் திடீர் செலவுகள் வந்து சேரும். வாகனங்களாலும் சில செலவுகள் உண்டு. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துவர்களுக்கு வாகனங்களால் சில நஷ்டங்கள் வந்து போகும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், நீதிபதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுவதை நிறுத்த வேண்டும். காதலர்களுக்கிடையேயும் சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 1. சனீஸ்வர பகவானை ராசியதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, வக்ரசனி காலமாக இருப்பதனால் பணக்கொடுக்கல் வாங்கல்களிலே கவனம் தேவை. புது முயற்சிகளிலே எச்சரிக்கை தேவை. நண்பர்கள் விஷயத்திலும் கவனம் தேவை. சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனைகள் வரும். அவர்களுக்காக ஒரு இடமோ வீடோ வாங்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனை வரும். சேமிப்பை அதிகரிக்க வேண்டும், அவங்களுக்காக சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தாட்டெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 8. கும்பராசி அன்பர்களே, கவலைகளை, சோகத்தை மறக்க வேண்டிய நாள். ராகு கேதுவால் சம்பந்தமே இல்லாமல் தேவையில்லாத சோகங்கள், கவலைகள் எல்லாம் வந்து போகும். பழைய விஷயங்களை நினைத்து கவலைப்படக்கூடாது. எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். காதலர்களுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதில் சில தடைகள், தாமதங்கள் வரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 3. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, ராசிக்குள் ராகு பகவான் இருப்பதனால் தேவையில்லாத கவலைகள் எல்லாம் வந்து போகும். ஆரோக்கியம் பற்றிய பயம் வரும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு தடைகளையும் தாமதங்களையும் கொடுக்கும். வெளிநாட்டிலே சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அற்புதமான நாள். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். சிலருக்கு தாய்நாடு திரும்பி தாய்நாட்டிலே தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 2. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல
ஐயப்பன் தர்மசாஸ்தா ஹரிஹரபுத்திர சுவாமி அருள் உங்களுக்கு கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.